பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் அமல்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளது. இவர்களின் பின்தங்கிய நிலை பொருளாதார அடிப்படையிலானது அல்ல, வரலாற்று ரீதியான சமூக, கல்வி, அரசியல் பின்தங்கிய நிலை என்பதால் ஓபிசி பிரிவில் போல கிரீமி லேயர் கருத்து இங்கு பொருந்தாது என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மனுவை பாஜக பிரமுகர் அஸ்வினி குமார் உபாத்யாய் தாக்கல் செய்துள்ளார். அவர் SC/ST பிரிவுகளில் வசதியான குடும்பங்கள் இடஒதுக்கீட்டு பலனை ஏகபோகமாக்குகின்றன, மிகவும் பின்தங்கியவர்கள் வாய்ப்புகளை இழக்கின்றனர் என வாதிட்டார். ஆனால் மத்திய அரசு இடஒதுக்கீட்டு கொள்கையில் மாற்றம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு, நீதிமன்றம் அதனை மாற்ற முடியாது என வலியுறுத்தி SC/ST இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் பொருந்தாது என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது புதுடெல்லி செய்தியாளர் JK-விடம் கேட்கலாம். பாஜகவை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கில் ஓபிசி சமூகங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த கிரீமி லேயர் முறையை பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடில் அமல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறாரு. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் மத்திய அரசோட பதில் என்ன அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மத்திய அரசு இதில் ஒரு பதில் கொடுக்குது. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஓபிசி சமூகங்களுடைய நிலை என்பது வேறு, பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகங்களுடைய நிலை என்பது வேறு. பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகங்கள் அடிப்படையிலேயே அவங்க பின்தங்கியவர்கள். இட ஒதுக்கீடு ஏன் அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா, அவங்க பாகுபாடு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அழுத்தம் திருத்தமாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டியது நாடாளுமன்றம் தானே தவிர நீதிமன்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மத்திய அரசு முன்வச்சிருக்கு. இந்த ஓபிசி சமூகங்கள் எப்படி அந்த இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா, 1992 இந்திரா சாமனை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கு. அதன் அடிப்படையில் ஓபிசி சமூகங்கள் இடஒதுக்கீட்டில் இந்த கிரீமி லேயருங்கிற முறை அமல்படுத்தப்படுது. இந்த கிரீமி லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓபிசி சமூகங்களில் வசதியானவங்க, பொருளாதாரத்தில் முன்னேறிய மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கு அளிக்கிறது தான் இந்த தீர்ப்போட சாராம்சம். இதில் இந்த உபாத்யாய் என்ன கருத்தை முன் வச்சார் அப்படின்னா, இப்போ தற்சமயம் சில சமூகங்கள், அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடி அதில் உள்ள அந்த பட்டியலில் உள்ள சில சமூகங்களில் சில நபர்கள் மட்டும் இடஒதுக்கீடை ஏகபோகமாக அனுபவிக்கிறாங்க. அவங்க ஒரு மேட்டுக்குடி போல் மாறிட்டாங்க. இருந்த போதிலும் அவங்க மட்டும் அந்த இடஒதுக்கீடை அனுபவிக்கிறதுனால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆகவே மற்றவங்க பாதிக்கப்படாத வகையில் இந்த இடஒதுக்கீட்டில், அதாவது SC மற்றும் ST இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தார். இந்த மனுவுக்கு தான் மத்திய அரசு ஒரு அழுத்தம் திருத்தமான பதிவை வழங்கியிருக்கு.